அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, இந்த ஜோதிடரை அரசு பொறுப்பில் நியமித்தது சரிதானா? ஜோதிடம் என்பதால் நீங்கள் அதை சார்ந்து சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கேட்டிருக்காரு. இப்போ இந்த ரத்தன் பண்டிதர் அவரை பற்றி பார்ப்போம். அவர் எப்படிப்பட்ட ஜோதிடர் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் ஜோதிடம் மிகப்பெரிய கடல். அதை சரியாக பார்ப்பவர்கள் இங்கு கிடையாது. மிக மிக நுட்பமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் உலகத்திலே கிடையாது. ஏதோ 1-2 பேர் இருக்காங்க. அதுக்கு நீண்ட நாள் ஆகும் ஒரு ஜோதிடத்தை கணிப்பதற்கு. குறைஞ்சபட்சம் 1 வாரமாவது எடுத்துக்கணும். அவ்வளோ நுட்பங்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த ஜோதிடர் ஒரு காணொளியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னால், உங்களுக்கு இதய நோய் இருக்குனால் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறினீர்களானால் இதய நோய் போயிடுன்னு சொல்லிட்டார். அப்போனா இந்த உலகத்தில் இதய நோயே இருக்காது. எல்லாம் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி மூட நம்பிக்கைகளை இந்த உலகத்திற்கு புகுத்தும் இந்த ஜோதிடர் ஒரு சரியான ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. முற்போக்கு சிந்தனையோ மக்களை பற்றி சிந்தனையோ இவருக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்லணும். ஏனென்றால் இவர் சொல்வது பொய்யாக இருக்கிறது. அதேபோல் ஒரு அரசு பதவியை கொடுக்க வேண்டுமென்றால் வள்ளுவன் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய அரசை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வந்தீர்களே, ஆனால் இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்கள் தான் செய்யணும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதனை கண்டு அவன் அந்த வேலையை சரியாக செய்வானா அப்படின்னு பார்த்து அந்த செயலை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அவனுக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை அவன்கிட்ட கொடுக்கணும். தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பது என்பது, அதற்கு நேர்மாறான வேலையை கொடுப்பது என்பது தவறானதாகும் என்று வள்ளுவரே சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் கவனித்து செய்யணும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதை வாபஸ் வாங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் தெளிவான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள்.